ஸோ ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா. இதெல்லாம் எப்படி வளர்க்கலாம், எப்படி பராமரிக்கலாம்? எல்லாருமே காமனா சொல்றேன், 150 வேர்டு பேசுவேன், 200 வேர்டு பேசுவேன், அதிகமான ஃபைபர்ஸ் கொடுப்போம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் Luckyman. என் பேரு சாம் ஜாஷுவா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஒரு பேர்ட் ஷாப்புக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு புது சீரிஸ் ஆரம்பிக்கிறோம். பெட்ஸ் அண்ட் பேர்ட், டாக்ஸ் இது எல்லாத்த பத்தியும். சோ நிறைய பெட் லவர்ஸ் நம்ம இருப்பீங்க. சோ நானும் பெட் லவர் தான். அதனால இந்த சீரிஸ் நம்ம பெட்ஸ பத்தியும் பேர்ட்ஸ பத்தியும் போட போறோம். சோ இந்த வீடியோல நிறைய பியூட்டிஃபுல்லான எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம காட்ட போறோம். இந்த வீடியோல நம்ம கூட ஒரு பெட் லவர் வந்திருக்கான். அவன் பேரு கலைமணி. என் பேர் தான் கலை. சோ நாங்க ரெண்டு பேரும் இப்ப எங்க வந்திருக்கோம்னா சூளைமேடுல முஃபசா ஒரு ஷாப் இருக்கு. இது ஃபாரின் இம்போர்ட்டட் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் எல்லாம் இங்க கிடைக்கும். எல்லா வகையான பேர்ட்ஸும் இங்க இருக்கு. சோ நம்ம உள்ள போய் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். இந்த வீடியோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஹோம் டெலிவரி, கேஷ் ஆன் டெலிவரி டீடைல்ஸ் எல்லாமே நாங்க கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சூப்பரா இருக்கு இந்த பறவை. அழகா நம்ம பக்கத்துல உட்காந்துருக்கு. வாங்கி நம்மளும் வளர்க்கலான்ற மாதிரி ஆர்வமா இருக்கு. கொடுத்தாங்கன்னா நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவேன். ஸோ இது ஆப்பிரிக்கன் பேர்டு, ஆப்பிரிக்கன் கிரே பேரட். பேசக்கூடியது, சூப்பரா பேசும் இந்த பேர்ட்ஸ். இது பேரு குவேக்கர் பேரட். இதுவும் பேசக்கூடியதுதான். இப்ப இது காது கடிக்குதான்னு பார்ப்போம். காதை கடிதா, அழகா மசாஜ் பண்ற மாதிரி இருக்கு. இது எல்லாமே டேம்டு பேர்ட்ஸ். நம்ம கூட நல்லா பழகுது. சூப்பரா ஏறி உட்கார்ந்து இருக்குது. இதெல்லாம் எப்படி வளர்க்கலாம், எப்படி பராமரிக்கலாம்? ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. பேர்ட்ஸ்னாலே அற்புதமான அமைதி, சந்தோஷம்.
என்னடா சொல்றா. இது ஒரு சன் கன்யூர். பாத்தீங்கன்னா சன் மாதிரியே இருக்கு பாருங்க கலரு. மஞ்சள், பச்சை, ஆரஞ்சு, சூரியன் கலர்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. ஷோல்டர்ல இப்ப 2 பேர்ட்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. இது நாண்டே அப்படின்ற ஒரு பேரட் சூப்பரா இருக்கு. சோ கைஸ், நம்ம வந்து இப்ப முஃபசா பெட் ஷாப்புக்கு வந்திருக்கோம். இங்க வந்து இந்த கடையோட ஓனர் கிட்ட இருந்து இங்க உள்ள பேர்ட்ஸை பத்தி அதோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், உங்க பேரு? கிரண். எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க? லாஸ்ட் 7 இயர்ஸா இந்த ப்ரொஃபஷனாவே பண்ணிட்டு இருக்கோம். என்ன மாதிரி பேர்ட்ஸ்லாம் நீங்க வந்து வளர்க்குறீங்க? இங்க பாத்தீங்கன்னா எல்லா விதமான பன்னாட்டு பறவைகள், எக்ஸாட்டிக் பேரட்ஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான பறவைகள் எல்லாமே இங்க சேலுக்கு இருக்கு. சோ அதை வந்து குட்டில இருந்து எடுத்து கையில பழக்கி சேல் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். டெலிவரி எல்லாம் எப்படி நீங்க பண்றீங்க? நம்ம இங்க சென்னைக்குள்ள பாத்தீங்கன்னா பசங்க இருக்காங்க, உங்களுக்கு வீட்டுல ஹோம் டெலிவரி தரலாம். இல்ல உங்களுக்கு வந்துட்டு பார்த்து வாங்கணும்னா ஷாப்புக்கே வந்து வாங்கலாம். இல்ல இந்தியா ஃபுல்லா எங்கனாலுமே இதர ஃபிளைட் சர்வீஸ் இருக்கு, பஸ் சர்வீஸ் இருக்கு, இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம ஊரு கிளிகளை வளர்க்கறதுக்கான எந்த விதமான லைசன்சிங்கோ அதுக்கான எந்த விதமான இதுவுமே கிடையாது. அதனால வந்துட்டு நம்ம வந்து எக்ஸாட்டிக் பேரட்ஸ் தான் வீட்டுல ஒரு பெட்டா வளர்க்க முடியும். கமர்ஷியலா பண்றவங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு ஜிஎஸ்டி நம்பர்ல இருந்து எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படுது. இந்த பேர்ட்ஸ் வளர்க்கறது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? என்ன ஒரு பீஸ் கிடைக்குது? கண்டிப்பா ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஹாபியா தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால அதே வந்து ப்ரொஃபஷனல் ஆகும்போது ஒரு நல்ல விஷயம் தான். அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இதை வாங்குறவங்க எல்லார்கிட்டயுமே வந்துட்டு ஒரு அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. அவங்க கொடுக்குற ரிவ்யூஸ் பட் நல்லா இருக்கு, நெகட்டிவ்ஸும் ஆயிருக்கு. ஸோ அதை பார்த்து நம்மளும் கத்துக்கிறது தான். ஸோ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ரிவ்யூ செக்ஷனா தான் இது பண்ணோம். கொடுக்குற எல்லார்கிட்டயுமே வந்துட்டு எப்படி இருக்கு, அந்த பேரட்ஸ் எப்படி செட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் கிரே பேரட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே காமனா சொல்றேன், 150 வேர்டு பேசும், 200 வேர்டு பேசும். காங்கோ பேசின்ல இருக்க பேர்டு தான் ஆக்சுவலா அந்த அளவுக்கு பேசக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. அது காங்கோ பேசினை விட்டு நீங்க தள்ளி போக 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 அந்த கிரே பேரட் அந்த அளவுக்கு பேசாது. அது வந்து ஒரு சின்ன மைனர் டிஃபரன்ஸ் தான் இருக்கும் அந்த பேர்டோட வாய்ஸ் பாக்ஸ்ல. பட் ஆனா அட் த சேம் டைம் அந்த பேர்ட் பேசாது. ஸோ இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து கொடுக்கும் போது ஃபீட்பேக்ஸ் வரும்போது தான் கத்துக்க முடியும். ஒரு 60 வேர்டு பேசுற கிரே பேரட்ஸும் இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 60க்கு மேல பேசக்கூடிய ஒரு கிரே பேரட்டை நானும் இன்னும் பார்க்கல. இங்க பாத்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து காலா காக்கட்டூ, பிங்க் கலர்ல இருக்கவன். தென் வந்துட்டு கிரே பேரட். ஆக்சுவலா கிரே பேரட்ல வந்துட்டு நான் வந்து டிஃபரன்ஸ் சொன்னேன் பாத்தீங்களா. ஸோ இப்போ இவனை பாத்தீங்கன்னா இவன் ஏஜ் வைஸ்ல கம்மி, பட் ஆனா வந்து லென்த் வைஸ்ல இவன் அதிகம். அவன் வந்து கொஞ்சம் ஏஜ் வந்து கொஞ்சம் அதிகம் கம்பேர்ட் டு இவனை விட ஏஜ் அவன் அதிகம். ஆனா வந்து உங்களுக்கு சைஸ்ல வந்து இவன் கொஞ்சம் குட்டியாரா இருக்கான். ஸோ இப்போ இவனுங்க 2 பேர்லயுமே பாத்தீங்கன்னா கண்ணை வச்சு இவங்களோட ஏஜை சொல்லலாம். இவன் கண்ணு கொஞ்சம் தெளிஞ்சிருக்கும், இவன் கண்ணு இன்னும் கொஞ்சம் பிளாக்கிஷாவே இருக்கும். ஸோ ஆனா வந்து இந்த பேர்ட் குட்டி, இந்த பேர்ட் பெருசு. அதாவது ஒரு மாசம் கிட்ட இது பெருசு, இது குட்டி. ஆனா உங்களுக்கு சைஸ் பாத்தீங்கன்னா இவன் கொஞ்சம் லென்த்தியா இருப்பான். அட் சேம் டைம் கலரேஷன்ல டிஃபரன்ஸ் பாருங்க. நல்லா ஒரு சில்வரிஷான ஒரு டிஞ்ச் இருக்கும், இது நல்லா ஒரு மாதிரி பிளாக்கிஷா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மேல்ஸுக்கு வந்துட்டு பிளாக்கா வரும், ஃபீமேல்ஸ்க்கு வந்து சில்வரிஷா வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டைப் லோகாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மாறும். ஆக்சுவலா இது ரெண்டுமே ஃபீமேல் தான். ஸோ கலரேஷன் பாத்தீங்கன்னா நல்லா மாறுது. ஏன்னா ஆப்வியஸா வந்து பை லுக் வந்துட்டு இந்த பேர்டை மேலுன்னு தான் சொல்லுவாங்க. இவனுங்க பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ஆப்பிரிக்கால காங்கோ ஆப்பிரிக்கன் கிரே தான் இதோட ஃபுல் நேமுமே. ஓல்டு வேர்ல்டு பேரட்னு சொல்லுவோம். ஓல்டு வேர்ல்டுனா இந்த முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட உலகத்துல இருந்து வர பேரட், அதாவது ஆப்பிரிக்கா, ஏசியா, இந்த மாதிரியான இடத்துல இருந்து. டிம்னேவும் மட்டும் தான், அதாவது டிம்னேவும் ஆப்பிரிக்கன் கிரேல ஒரு வெரைட்டி தான். ஸோ இது 2 மட்டும் தான் வந்துட்டு இப்போதைக்கு உயிரோட இருக்கக்கூடிய ஓல்டு வேர்ல்டு பேரட். லைஃப் ஸ்பேன் ப்ராப்பரா பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 40 இயர்ஸ். நெட்ல பாத்தீங்கன்னா ஒரு 45 to 48 50 வரைக்கும் போடுறாங்க. பட் 40 இயர்ஸ் தாராளமா உங்களால பாத்துக்க முடியும். ஸோ இவனை பாத்தீங்கன்னா ப்ளூ த்ரோட்டட் கலர், கலர் ரொம்ப எக்ஸிபரண்டா இருக்கும். நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் இருக்க பேரட் இது. ஸோ இவனும் பாதுகாக்கப்படுற உயிரினம் தான். இருக்கிற கன்யூர்லயே ரொம்ப ரேரான டைப் ஆஃப் கன்யூர். இந்தியாவில நல்லாவே ப்ரீட் ஆயிட்டு வருது. கலர் பாத்தீங்கன்னா இவன் வந்து யங் பேர்டு தான். ஸோ அதனால அந்த த்ரோட் கிட்ட இருக்க அந்த ப்ளூ, அந்த எல்லோ எல்லாம் இன்னும் நல்லா டார்க்கா வரல. பட் ஆனா ஒன்ஸ் வளர்ந்ததுக்கு அப்புறமா
பேர்டு இன்னும் எக்ஸலண்டா இருக்கும். இவனுங்க எல்லாருமே வந்து அந்த அமேசான் சைட் தான். அமேசான், பெரு, ஈக்குவட்டார், பனாமா. ஸோ இவன் வந்து ரெட் காலர் லாரிகீட். ஸோ லாரிகீட்டுக்கும் லாரிக்கும் டிஃபரன்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க. டெய்ல் லென்த்தா இந்த மாதிரி பாயிண்டடா வந்துச்சுன்னா லாரிகீட், டெய்ல் வந்து கட்டான மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து லாரி. ஸோ இவன் வந்து குட்டி ப்ளூ ஸ்ட்ரீக் லாரி, இன்னும் ஃபுல்லா மோல்ட் ஆகல. இவரு வந்துட்டு மொழுக்கன் ரெட் லாரி, ஃபுல்லா ஹேண்ட் ஃபிட் தான் பண்ணியிருக்கு, இன்னும் வளரணும். ஸோ இவனுங்க எல்லாமே வந்து பெட் குவாலிட்டி பேர்ட். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ளூ த்ரோட்டட் கனூர்லாம் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் பேர்டை பத்தி தெரிஞ்சவங்க, அதே மாதிரி கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பேர்ட்ஸ் தரது. அண்ட் இவனுங்களை வந்து மோஸ்டா டேமா ஒரு பெட்டா வந்துட்டு தரது கிடையாது. இவனுங்க எல்லாமே பெட்டு, நல்லா விளையாடுவானுங்க, நல்லா ஆக்டிவா இருப்பானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கிளையண்ட்டுக்கு ஜஸ்ட் விளையாடணும், அவங்க குழந்தைங்க கூட நல்லா விளையாடணும், இவனுங்களாம் நல்லா பேசவும் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா விளையாடுறதுக்கான ஒரு பெட்டா இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இவர் வந்து சன்சீக் கனூர். இது வந்து கொஞ்சம் ரேரான ஒரு மியூட்டேஷன், ரெகுலரா நம்மளால பார்க்க முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா டோட்டலா இது வந்து டிஃப்ரெண்டான ஒரு பேர்டான்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மியூட்டேஷன் வைஸ் தான் இது டிஃப்ரெண்ட். மியூட்டேஷன் இந்த கலர், இதோடைய கலர்ஸால மட்டும்தான் டிஃப்ரெண்ட். இது ஒரு காமனான கிரீன் சீக் கனூர், பட் அதுல இந்த கலர் வந்துட்டு நல்லா ஒரு மாதிரி எல்லோயிஷ் கிரீனா இருக்கும். அந்த ரெட் வந்து நல்லா கான்ட்ராஸ்டா இருக்கும். அவனோட ஃபேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கிரீன் சீக் பேட்டர்ன் வந்து இன்னமும் இருக்கும். அது வந்துட்டு நல்லா ஒரு ரெட் கூட இன்ஃபியூஸ் ஆகிருக்கும் போது பேர்ட் வந்து எக்ஸலண்டா இருக்கும். ஸோ இவனுங்களும் ஒரு நல்ல பெட்டு தான். இவனுங்கள மாதிரி உங்களுக்கு நல்லா காமனா இருக்கிறது வந்து உங்களுக்கு கிரீன் சீக் கன்யூஸ் அதெல்லாம் இருக்குல்ல, சைடட்ஸ் இருக்கு, சினமன் இருக்கு, பைனாப்பிள் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். பேர்ட் நல்லா பழகும். எல்லா கன்யூர் வெரைட்டிஸுமே நியூ வேர்ல்ட் பேரட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது இந்த அமேசான், பெரு, பனாமா, ஈக்குவட்டார் இந்த சைடு எல்லாம் சேர்ந்தது, பிரேசில் வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த பேர்டு இப்போதைக்கு கொஞ்சம் காமனா எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு ரொசெல்லா, அண்ட் இது இன்னும் ரேரான பேர்டும் கூட. ஏன்னா இவன் வந்து பர்டிகுலரா ஒரு ஹைபிரிட், ருபினோ ரோசெல்லாக்கும் லுட்டினோ ரோசெல்லாக்கும் பிறந்த ஒரு ஹைபிரிட். ஸோ ஆக்சுவலா இந்த டார்க் கலரேஷன் வந்து ஒரு அடல்ட் பேர்டுக்கு தான் வரும், யங் பேர்டுக்கு வராது. பட் ஆனா இவனுக்கு இந்த டார்க் கலரேஷன் இப்பயே வந்திருக்கு. அதே மாதிரி அந்த சீக்ல பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் பேட்டர்ன் இருக்கும், விசிலிங் சவுண்ட் தான் இருக்கும், ஒரு மாதிரி சின்ன கீச்சு குரலா தான் இருக்கும். அபார்ட்மெண்ட்ல எல்லாம் பக்காவா வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்க ஒரு ரெட்டு, இங்க ஒரு ரெட்டு, இவனை விங்ஸ் எல்லாம் கட் பண்ணல, நல்ல டேமா இருப்பான். அதே மாதிரி இங்க ஒரு ஸ்பாங்கிள் பேட்டர்ன் வரும் அடல்ட் ஆனோன்னு, இதெல்லாம் நல்லா பாத்தீங்கன்னா பேட்டர்ன் நல்லா இருக்கும். அதே மாதிரி இங்கெல்லாம் வந்து இன்னும் அவனுக்கு ரக்க கூட முளைக்கல ஃபுல்லா. ரக்க ஃபுல்லா முளைக்காத ஒரு பேர்டுக்கு இவ்வளவு கலர் வருதுன்றது குவைட் ரேர். ஒரு ஹைபிரிட்ன்றனால ஆக்சுவலா வந்து இப்போ வந்திருக்கு ஒயிட் ஃபேஸ் பேர்ல் காக்டெயில். இவன் கொஞ்சம் அடல்ட். இவா பேர்ல் மியூட்டேஷன் எப்பயுமே ஃபீமேல்ஸ் தான் வரும். பிகினிங்க்கு வந்து மோஸ்டா எல்லாருமே சூஸ் பண்ணக்கூடியது ஒரு காக்டெயில் தான். இப்ப பாருங்க, சரிவா, இது வந்து சொரிய சொல்றது. ஃபுட்டெல்லாம் காமனா வந்துட்டு நீங்க தெனை, சூரியகாந்தி விதை, அதுக்கப்புறமா கண்டிப்பா கேப்சிகம், கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி எல்லாமே போடணும். ஊற வச்ச கொண்டக்கடலைங்க இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஹேண்ட் ஃபீடிங் ரெஸ்பான்ஸும் போகல. ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா பேர்ட் பர்ஃபெக்டா இருக்கும். கிரேஸ் இருக்கு, ஃபான்ஸ் இருக்கு, ஆல்பினோஸ் இருக்கு, லுட்டினோஸ் இருக்கு. ஓகே, இந்த ஒயிட் ஃபேஸ் பேர்ல் இருக்கு. இன்னும் வரும் பேர்ட்ஸ். ரொம்ப காமனான ஒரு நல்ல பெட், எக்ஸாட்டிக் பெட் போற எல்லாருமே ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றது சன் கனூர் தான். இவன் நல்லா அடல்ட் பேர்டு. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இவனோட ஏஜ் வந்து ஒரு 2 years ஆச்சு இருக்கும். அப்பதான் இந்த கலரேஷன் வரும். அதுக்கு முன்னாடி எல்லாமே இந்த மாதிரி கிரீனு, இப்ப டாட் டாட்டா விழுந்துருக்கு பாத்தீங்களா, கலர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இவெல்லாம் இன்னும் குட்டி, இன்னும் கலரே வரல பாருங்க. இவனுக்கு கொஞ்சம் டாட் டாட்டா வந்திருக்கு. இவனுக்குலாம் அந்த அடுத்த ஸ்டேஜ் நல்ல கலர் வந்தது. ஸோ இப்போ இவன்லாம் ஃபுல் கலர் வந்த பேர்டு. இப்போ கன்யூஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா சேம். இப்போ காக்டெயிலுக்கு பாத்தீங்கன்னா திணை இந்த மாதிரி வந்துட்டு மோஸ்டா கிராஸ் சீட் வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் ஹை புரோட்டீன், ஹை கார்பு, பட் ஃபேட் கொடுக்க மாட்டோம். அதாவது சன்ஃபிளவர் சீட்லாம் ரொம்ப கம்மியா தான் கொடுப்போம். தென் வந்துட்டு அதிகமான ஃபைபர்ஸ் கொடுப்போம். ஏன்னா வந்து பேர்டு இங்க உள்ளே இருக்கிறதுனால ஃபைபர்ஸ் கொஞ்சம் அதிகமா கொடுத்தோம்னா பாடி வெயிட்லாம் இறங்கும். ஸோ அந்த ஒரு ஃபேக்டருக்காக நம்ம இதெல்லாம் கொடுப்போம். கேப்சிகம்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமா கொடுப்போம், பீன்ஸ் கொஞ்சம் அதிகமா கொடுப்போம். இப்ப மற்ற பேர்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ரூட் ஐட்டம்ஸ் கொடுக்கறது. அந்த மாதிரி கொஞ்சம் சூக்ரோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதே மாதிரி லாரிகீட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சூக்ரோஸ் லெவலை இன்னும் கொஞ்சம் ஹையராகவே இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அவனுங்க பேசிக்காவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் சாப்பிடுவானுங்க, பூ, அந்த நெக்டார்ஸ் இதெல்லாமே சாப்பிடுவானுங்க. தென் வந்துட்டு அவனுங்க நாக்கை பாத்தீங்கன்னா கூட நாக்கு வந்து கொஞ்சம் பாயிண்டடா இருக்கும். ஸோ அவனுங்க வந்து அந்த பூவோட போலன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட்றதுக்காக. ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த மகரந்த சேர்க்கைன்றாங்கல்ல, பாலினேஷன், அதுக்குமே வந்து இவனுங்க ஹெல்ப் பண்ற பேர்டு தான்.
அம்பர்லா காக்கட்டூ. ஸோ இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஓப்பன் ஆகும். ஸோ ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியாவோட டாப் மோஸ்ட் கார்னர்ஸ்ல, தென் இந்தோனேஷியால, தென் சுமத்ரா இந்த சைட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஐலாண்ட்ஸ்ல எல்லாமே இந்த காக்கட்டோ காமனா நம்மளால பார்க்க முடியும். காக்கட்டோஸ்ல நிறைய ஃபேமிலிஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே இங்க பிலிப்பைன்ஸ் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ இவனுங்க வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லி, நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், நல்ல குழந்தை மாதிரி இருப்பானுங்க. அதே மாதிரி இவனுங்களோட லைஃப் ஸ்பேன் தான் எல்லாருமே அட்ராக்ட் பண்றது. ஒரு 60 வயசு வரைக்கும்லாம் இருப்பானுங்க. ஸோ இதே டைப் ஆஃப் காக்கட்டோ வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 72 இயர்ஸோ 75 இயர்ஸோ என்னவோ, அது வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அதிகமான வருஷம் இருந்த ஒரு பேரட். இவருக்குமே இன்னும் கொஞ்சம் இதெல்லாமும் வளரணும். இதெல்லாம் பின் ஃபெதர்னு சொல்லுவோம், இதெல்லாம் வளரும். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பின் ஃபெதர்ல மட்டும் பிளட் இருக்கும். நிறைய பேர் திடீர்னு பிளட் பேர்டுக்கு வருதுன்னு பார்த்து பயந்துருவாங்க. இதை யாராச்சும் டேமேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ பிடிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இவனுக்கு வந்து பார்க்க தான் பெருசு, ஆனா வந்து நட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கூடாது. ஏன்னா ஆஸ்திரேலியன் ஸ்பீசிஸ்ன்றதுனால இவனுக்கும் ஹை ஃபைபர் தான். பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா சீடே தரமாட்டோம். பேர்டுக்கு மேஜரா கொடுக்கறது எல்லாமே வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் தான். மோஸ்டா அதுல தான் வச்சுட்டு இருக்கோம். ஸோ இவர் வந்து நாண்டே கன்யூர். ஸோ சன் கன்யூரோட அதே ஆரட்டிங்கா ஃபேமிலியில இவனும் ஒரு பேர்டு. அதே மாதிரி அந்த எல்லோல அவங்க கூட இவனுங்களை ஹைபிரிட் கூட பண்ணலாம். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் நாய்ஸி, பட் ஒரு கலெக்டபிளான ஒரு பேரட், நல்லா இருப்பானுங்க. இங்க வந்து நல்ல ஒரு ப்ளூ வரும், நல்லா ஃபுல் அடல்ட் ஆகணும். தொட வந்து ரெட் ஆயிடும். ஸோ அந்த டைம்ல இன்னும் இந்த பேர்டு நல்லாவே இருக்கும். நீங்களே இங்க பேர்ட் ஃபுட்ஸ்லாம் சேல் பண்றீங்களா? ஃபுட்டு, அதுக்கான டாய்ஸ், கொஞ்சம் மெடிசன்ஸ், இந்த மாதிரி எல்லாமும் இருக்கு. ஸோ இது வந்து ஹெஜ்ஹாக், சின்ன ஒரு ரோடன்ட் வெரைட்டி. ஸோ எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லும் போது நிறைய பேர் வந்து என்னமா இருக்குன்னு கேட்பாங்க. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நல்ல ஒரு ஈஸியான பெட்டு, கரெக்டா பாத்துக்கிட்டா உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஆக்சுவலா இது வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், குத்தோன்றதெல்லாம் நிறைய டைம் நீங்க நெட்ல பாப்பீங்க. ஆக்சுவலா இது அந்த அளவுக்கு இருக்காது. அனிமல் எப்போ வந்து உங்களை பார்த்து பயப்படுதோ அப்பதான் இதை வந்து ஷார்பன் பண்ணும். ஸோ இப்போ நான் தடவுறனாலும் அனிமல் நல்லா வெக்காம இருக்கு. ஸோ இவனுங்க வந்து ஆப்பிரிக்கன் பிக்மி வெரைட்டி. ஸோ இந்த சைஸ் தான் வளருவானுங்க. நிறைய டைம் வந்து நம்ம இந்தியன்லயே நேட்டிவ்ல ஹெட்ஜாக் இருக்கு. ஸோ அவனுங்கலாம் பாத்தீங்கன்னா 900 கிராம்ஸ் வரைக்கும் வளருவானுங்க. இவன் வந்து மேக்ஸிமம் 450 கிராம்ஸ், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஏற வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு ஹெட்ஜாகை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட் ஃபுட்டே வந்து நல்லா இதுவாகவே சாப்பிடுது. அண்ட் அட் த சேம் டைம் இவனுங்க வந்து ஒரு ஸ்கேவஞ்சர்ஸ்ன்றனால கொஞ்சம் மீட் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டீங்கன்னா புரோட்டீன் டிஃபிஷியன்சி வராம இருக்கும். இந்த பேர்டோட பேரு கெனரி. நேட்டிவிட்டி பாத்தீங்கன்னா கெனரி ஐலாண்ட் தான். அதே மாதிரி வந்து நல்லா சிங் பண்ணக்கூடிய ஒரு பேர்ட், நல்லா பிளசண்டா இருக்கும். ஒரு அபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி எல்லாம் வளர்க்கறதுக்கு எதிர்பார்க்கறீங்கன்னா ஒரு நல்ல பெட் அனிமல். சேம் டைம் வந்துட்டு ஈஸியர் டு பிரீட், ரொம்ப ஈஸியா பிரீட் ஆகும். அதுக்கு ஈக்குவலாவே டெத் ரேஷியோவும் இருக்கும். ஆக்சுவலா ரொம்ப டெலிகேட்டான ஒரு பேர்ட். நிறைய பேர் வந்துட்டு அதை பத்தி தெரியாம எடுக்கிறது வந்து வேண்டாம். இந்த பேர்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கேஜ்ல வச்சுட்டீங்கன்னா அதோட அந்த பேர்டை மறந்துடணும். அது சிங் பண்றதை வந்துட்டு பார்த்து ரசிச்சு அந்த ஒரு பிளசன்ட்ஃபுல்லா இருக்கிறதுக்கான பேர்டு இது. நம்ம ரொம்ப கையில டிஸ்டர்ப் பண்ணுவோம், இல்ல இந்த வெளியில வந்துட்டு அவுட்டோர் கிளைமேட்ல தான் வைப்போம், ரொம்ப ஓப்பனான ஏரியால வைப்போம், ஹீட்டான ஏரியால வைப்போம்னா இந்த பேர்டு வாங்காம இருக்கிறது நல்லது. ரெண்டாவது, நம்ம ஊர்ல வந்து இங்க பிரீட் ஆன பேர்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில இருக்கீங்கன்னா சென்னையில பிரீட் ஆன பேர்டா வாங்குங்க, பெங்களூர்னா பெங்களூர்ல பிரீட் ஆன பேர்ட். அந்த மாதிரி பர்டிகுலர்ஸா வாங்குங்க. ஏன்னா வந்து ரொம்ப டெலிகேட் பேர்டுன்றதுனால உங்களுக்கு இடம் மாறுச்சுன்னா கொஞ்சம் செட்டில் ஆகுறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ பேர்ட் டைம் எடுத்துக்கிறது நீங்க வந்து ப்ராப்பரா பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே. இல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்க போறேன்னா வாங்காம இருக்கிறது நல்லது. உங்க லோக்கல்ல இருக்கிற பிரீடர்ஸ் கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. பார்த்துட்டு வந்து ஷாப்புக்கு வரவங்க வந்து ஏதாவது டிஸ்கவுண்ட் நல்லபடியா பிரைஸ் தான் பண்ணி தாராளமா பண்ணலாம். எப்பயுமே வந்துட்டு என்ன பேர்டு வாங்க போறாங்கன்றத அதோடைய பேர்டோடைய பாசிட்டிவ்ஸ் மட்டும் இல்லாம நெகட்டிவ்ஸும் சேர்த்து சொல்லிட்டு இஃப் தே ஆர் கன்வின்ஸ் ஓகே என்னால பாத்துக்க முடியும்ன்ற பட்சத்துல தாராளமா கொடுக்கலாம். பிரீடர்ஸ்க்குலாம் நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்களா? தாராளமா. பிரீடர்ஸ்க்கு எல்லாமே வந்து பிரீடிங் பேர்ஸ், அதாவது ஆல்ரெடி பிரீட் ஆனதோ இல்ல முட்டை வைக்கிற மாதிரியான நல்ல அடல்ட் பேர்ஸோ அந்த மாதிரியான பேர்ட்ஸ் எல்லாம் செக்ரிகேட் பண்ணி கொடுக்க தான் செய்யறோம். இப்ப இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா சன்கனரே 2 இதுல இருக்கு. அதுல எல்லாம் வந்துட்டு ஒரு சைட்ல வந்துட்டு இந்த பேர் ஆன பேர்ட்ஸ் எல்லாமே பிரிச்சு வச்சுட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து பிரீடர்ஸ் யாராச்சும் கேட்டாங்கன்னா கொடுத்துட்டு தான் இருக்கும். இவ்வளவு நேரம் வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு இதை பத்தி எல்லாமே சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்டு கடைக்கு வருவாங்க. ஸோ நீங்க நல்லபடியா உங்களுக்கு பேர்ட்ஸ் கொடுங்க. நன்றி. தேங்க்யூ.